தன்னுடைய 73 வயதுல கூட இளம் தலைமுறை நடிகர்களுக்கு போட்டியாக ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா 600 கோடிகளுக்கு மேல வசூலித்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதன் காரணமாக தற்போது அந்த படத்துடைய 2ஆம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த படத்துடைய அறிமுக வீடியோ வழியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. முதல் பாகத்தை போலவே 2வது பாகத்திலுமே பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகரும் ரஜினிகாந்த் சாருடைய நண்பருமான பாலகிருஷ்ணா ஒரு முக்கிய இடத்துல இந்த படத்துல நடிக்கிறாரா. சோ படத்துடைய ஷூட்டிங் கோயம்புத்தூர் மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த நிலையில படத்துடைய ஷூட்டிங் இந்த ஆண்டுக்குள்ளாகவே முடிவடைந்து விடும் அப்படின்னு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ரசிக்கும் விதமாக இந்த படத்துல ஒரு தரமான சம்பவமுமே இருக்கா. அதாவது கிட்டத்தட்ட 25 நிமிடம் வரை ஒரு மிகப்பெரிய லாங் ஷாட் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரா. இதுல ஆக்ஷன் காட்சிகளையுமே வச்சிருக்காராம் நம்ம நெல்சன் அவர்கள். சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் திரையரங்குகள்ல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதன் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலக சாதனையுமே படைக்க இருக்காரு. இந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே நம்ம தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.